الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأعتصموا بحبل الله جميعا صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت ما خير رسول الله صلى الله عليه وسلم بين أمرين إلا أخذ أيسرهما أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிலிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர பெருமக்களே, ரமலான் நிறைவு பெற்று அதற்கு அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதத்துடைய கடைசி ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். கடந்த ரமலானிலே நாம் செய்த நற்கர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. இந்த வருடத்துடைய ரமலானை முழுமையாக அடைந்தவர்கள் பட்டியலில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் 17வது சட்டமன்ற தேர்தல் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. நாம் எல்லாம் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ரீதியில் தீவிரமாக முயற்சி செய்வதை, பரப்புரை செய்வதை பார்க்கலாம். கருத்து கணிப்புகள் எல்லாம் மும்முனை போட்டி, சில தொகுதிகளில் 4 முனை போட்டிகள் என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் வருவதை பார்க்கலாம். இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு மீண்டும் இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை மெனக்கெட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பல மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாசிச அரசு இம்முறை எப்படியாவது தமிழ்நாட்டிலும் கால் பதிக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர்களும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் சில சினிமா நட்சத்திரங்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து பெருவாரியான வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே முதல் தேர்தலிலேயே நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்போம் என்பதாக சில சினிமா தலைவர்களும் நடிகர்களும் கட்சியை ஆரம்பித்த தலைவர்களும் கருத்து சொல்வதை நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களை, இந்த காலகட்டத்தில் ஜும்மாவுடைய அடைந்திருக்கிற நாம் இந்த வாக்குரிமை சம்பந்தமாகவும் இந்த தேர்தல் அரசியல் சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இயல்பாகவே அரசியலை பற்றி நாம் ஏன் பேசணும்? பொதுவாக எல்லோருக்கும் அரசியல் தெளிவு இருக்கிறதே, அவரவர்கள் விளங்கிய மாதிரி ஆட்சி வாக்காளர்களை தேர்வு செய்து கொள்ளட்டும், அரசியலை நாம் ஏன் பேசணும் என்பதாக இயல்பாகவே சிலருக்கு தோன்றலாம். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது மாதிரியான சிந்தனை பரவலாக நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர பெருமக்களை, இஸ்லாம் ஒரு முழுமையான பரிபூரணமான மார்க்கம். உலகத்தில் இஸ்லாம் அரசியல் பேசியதை போன்று வேறு எந்த கொள்கையும் இவ்வளவு விரிவாக பேசலை. நீங்கள் பொதுவாக எல்லா சமயங்களையும் எடுத்து பாருங்களேன், அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து வைத்திருப்பார்கள். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியல்வாதிகள் ஆன்மீகம் பேச மாட்டார்கள், அது தனி டிபார்ட்மெண்ட். ஆன்மீகம் பேசுகிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்க பேசிக்குவாங்க, அதுக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம அரசியலை மட்டும் பார்ப்போம் என்பதாக அரசியல் பேசுவார்கள்.
ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகத்தை மட்டுமே கவனம் செலுத்துவார்கள். இவர்கள் அரசியல் பேச மாட்டார்கள். இவர்கள் அரசியல் பேசுவதை அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டார்கள். பல சமயங்களில் ஆன்மீக தலைவர்கள் அரசியல் பேசினா, அரசியல் கருத்து சொன்னால், இது உங்களுக்கு தேவையில்லாத ஆணி, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க என்பதாக அந்த அரசியல்வாதிகள் கேட்பதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவ சமயங்களில் இதில் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆன்மீகவாதிகள் அரசியல் பேச மாட்டாங்க, அரசியல்வாதிகள் ஆன்மீகம் பேச மாட்டார்கள். சமீபத்தில் இத்தாலியுடைய போப்பு சில கருத்து சொன்னார் ஈரான் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக. உடனே ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, அமெரிக்காவுடைய அதிபர் கடுமையாக சாணினார். நீங்கள் ஆன்மீக தலைவர், ஆன்மீகத்தை மட்டும் பாருங்கள், எப்படி திருச்சபைகளை கூட்டுறது, எப்படி வணக்கம் செய்கிறது, எப்படி வணங்குறது, இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏன் அரசியல் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றெல்லாம் இவர் சொன்னதற்கான பின்னணி இதுதான். அரசியல்வாதிகள் அரசியல் பேச வேண்டும், ஆன்மீகவாதிகள் ஆன்மீகம் பேச வேண்டும். ஆன்மீகவாதிகள் அரசியலில் தலையிடுவதோ, அரசியல்வாதிகள் ஆன்மீகத்தில் தலையிடுவதோ விரும்ப மாட்டார்கள். இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான சமயங்களுடைய அடிப்படை அல்லது நம்பிக்கை. இஸ்லாம் இதில் முழுமையாக மாறுபட்டிருக்கிறது. நிறைய அரசியல் பேசுகிறது இஸ்லாம். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி பார்த்தா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய அரசியல் செய்திகளை இஸ்லாம் பேசுகிறது. இஸ்லாத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாத அளவிற்கு நிறைய செய்திகள் குர்ஆனில் ஹதீஸின் வழியில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஓப்பனாக தெளிவாக சொல்கிறதா இருந்தால், பொதுவாக நம்ம நபிமார்களுடைய வருகையை பற்றி சொல்லும்போது, நபிமார்கள் எதற்கு வந்தாங்கன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், அல்லாஹு தாலாவுடைய செய்திகளை, இறை செய்திகளை கொண்டு வருவதற்காக வந்தார்கள். சரி, எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன இறை செய்திகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் பரவலாக நம்ம என்ன யோசிப்போம், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் வணங்கக்கூடாது, இதற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் அப்படி தான் அனுப்புனா. நான் அது மட்டும்தான் நபிமார்களுடைய பணியா, அதோடு முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் மட்டும்தான்ப்பா நீங்கள் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்களா? பள்ளிவாசலே உட்காந்துட்டாங்களா? கிடையாது. அல்லாஹுத்தாலா நபிமார்களுடைய பணியை பற்றி ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 25வது சூறாவில் ரொம்ப தெளிவாக பேசுவான். இந்த வார்த்தை ஹதரத் ஆதமிற்கும் பொருந்தும், ஹதரத் ரசூலுல்லாஹ்விற்கும் பொருந்தும். லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்களே, எல்லோருக்கும் பொருந்தும். அல்லாஹ் பேசுகிறான், லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து நாம் தான் நபிமார்களை அனுப்பினோம். லகத் அர்சல்னா, திட்டமாக நாம தான் அனுப்பினோம். யார? ருசுலனா, நம்முடைய நபிமார்களை, தூதர்களை. வஅன்ஸல்னா மஅஹுல் கிதாப், அதில் சில நபிமார்களுக்கு நம்ம வேதங்களை வழங்கினோம். எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் வழங்கப்படலை, எல்லா நபிமார்களுக்கும் ஏடுகள் வழங்கப்படலை. சில நபிமார்களுக்கு வேதங்களை வழங்கினோம், சுஹுஃபலை வழங்கினோம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், ஒல் மீசான, மீசானையும் தராசுகளையும் வழங்கினோம். லியகூமன் நாஸ பில் கிஸ்த், மக்களிடத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக. அல்லாஹ் நபிமார்களுடைய வருகையை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் நபிமார்களுடைய வருகையை பற்றி பேசுகிறான். இது ஹதரத் மூசாவிற்கு பொருந்தும், ஹதரத் இப்ராஹிமுக்கும் பொருந்தும், ஹதரத் அய்யூபிற்கும் பொருந்தும், ஹதரத் ரசூலுல்லாஹ்விற்கும் பொருந்தும். எல்லா நபிமார்களுமே சமுதாய உலகத்தில் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். அநியாயம் நடந்தால் அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளர் மக்களை அடிமைப்படுத்துகிறான் என்றால் அந்த அடிமை சங்கிலியை உடைக்க வேண்டும். ஒரு அரசன், ஒரு ஆட்சியாளன் மக்களின் மீது அநியாயமாக நடத்துகிறான் என்றால் அந்த மக்களுக்காக அந்த ஆட்சியாளனை எதிர்த்து நிற்க வேண்டும். இது எல்லாமே லியகூமன் நாஸில் பொருந்தும். இது அரசியலில் சேர்க்கிறதா, ஆன்மீகத்தில் சேர்க்கிறதா? உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக நம்ம நபிமார்களை அனுப்பினோம் அல்லாஹ் சொல்கிறானே, இந்த நீதியை நிலைநாட்டுவதை அரசியலில் சேர்ப்பதா, ஆன்மீகத்தில் சேர்ப்பதா? தெளிவான அரசியல் வசனம். இது மாதிரி நிறைய செய்திகள் குர்ஆனில் இருக்கிறது. எல்லா நபிமார்களுமே நீங்கள் பாருங்களேன், அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே சத்தியத்தை சொல்கிறதோடு முடிச்சுக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த மக்கள் எந்த வழிகேட்டில் இருந்தார்களோ அந்த வழிகேட்டையும் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். ஷுஐபுடைய வரலாறுகளை பாருங்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பாருங்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பாருங்கள். இல்லையா? ஹதரத் மூசா ஃபிரௌனுக்கு எதிராக சத்தியத்தை அல்லாஹ்வை வணங்கணும்னு மட்டும்தான் பேசினாரா?
நீ அநியாயம் செய்யாதன்னு ஏன் பேசுகிறாங்க? மக்களை பிளவுபடுத்தாத ஏன் பேசுகிறாங்க? மக்களை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருப்பா, ஒருத்தனை மேலே ஒருத்தனை கீழே பார்க்காத, இதையெல்லாம் ஹதரத் மூசா ஏன் பேசினார்? ஹதரத் மூசா அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அதோட முடிச்சுக்கலாம் இல்லையா? ஹதரத் மூசா இதுவெல்லாம் பேசினார், இதெல்லாம் அரசியல் இல்லையா? ஹதரத் ஷுஐப் பேசினாரே, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள், மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள், வழிப்பறி செய்கிறீங்க, இப்படியெல்லாம் ஹதரத் ஷுஐப் பேசினார் இல்லையா? இதுவெல்லாம் அரசியல் செய்தி. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்திலேயே அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து பேசிய ஒரே சமுதாயம் இஸ்லாம் மட்டும்தான். அரசியல் தலைவராகத்தான் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஆராஃப் என்ற அத்தியாயத்தில் 157வது வசனம் ரசூலுல்லாவை பற்றி பேசுவான். இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரடியாக தேர்தல் அரசியலுக்குள்ளே நேரடியாக போயிடுவோம். 157வது வசனம் சூரத்துல் ஆராஃப். ரசூலுல்லாவை பற்றிய முன்னறிவிப்பு தௌராத்தில் இருக்கிறது, இஞ்சிலில் இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் என்னவெல்லாம் பேசுகிறான், தௌராத்தில் பேசுனா, அல்லாஹ் என்னவெல்லாம் இஞ்சிலில் பேசினா அப்படின்ற தகவலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சரி, அப்படி என்ன பேசுனா ரசூலுல்லாவை பற்றி தௌராத்தை பெறட்டுனா ரசூலுல்லாவை பற்றி என்ன இருக்கும், இஞ்சிலில் என்ன இருக்கும்? அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத்திலும் இன்ஜீலிலும் இந்த எழுத படிக்க தெரியாத நபியை பற்றி என்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா? யஅம்ருஹும் பில் மஅரூஃப், அவர் சத்தியத்தை ஏவுவார். ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் தௌராத்தில் பதிவு செய்கிறான், அவர் சத்தியத்தை ஏவுவார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், மக்களுக்கு மத்தியில் தீமைகள் நடந்தால் அந்த தீமைகளை தடுப்பார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், மக்களுக்கு நல்லவைகளை ஹலாலாக்குவார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயவைகளை அசுத்தங்களை ஹராமாக்குவார். வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும், ரசூலுல்லாவை பற்றி தௌராத்தில் உண்டான வார்த்தை, அவர்களுடைய சுமைகளை இவர் போக்குவார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை பற்றி தௌராத்தில் பேசுகிற வார்த்தை என்னன்னா, மக்களுடைய சுமைகளை ரசூலுல்லா போக்குவார். வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களின் மீது அவர்களுடைய கழுத்துகளிலே இருக்கக்கூடிய அடிமை சங்கிலிகளை உடைப்பார் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஹதரத் ரசூலுல்லாவை பற்றி தௌராத்திலும் இஞ்சிலிலும் பதிவு செய்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்ல வரான் ரசூலுல்லாவை பற்றி? ரசூலுல்லாஹ் சத்தியத்தை ஏவுவார், தொழுகையை பற்றி கற்றுக் கொடுப்பார், நோன்பை கற்றுக் கொடுப்பார், ஜகாத்தை கற்றுக் கொடுப்பார், எப்படி ஹஜ் செய்யணும் கற்றுக் கொடுப்பார். இப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி தௌராத்தில் பதிவு செய்கிறான். மக்களுடைய அடிமை சங்கிலிகளை உடைப்பார், மக்களுடைய சுமைகளை இவர் நீக்குவார். அப்போது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, நபி அவர்கள் வெறுமனே ஆன்மீக தலைவராக மட்டும் உலகத்தில் இருந்ததில்லை, அவர்கள் அரசியல் தலைவராகத்தான் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? ஒரு வார்த்தையை பாருங்களேன், கிதாபில் நசீ ஷெரீஃபுடைய 4209வது செய்தி, அபு உமாமத்துல் பாஹிலி ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கி இந்த மலிக்கின் ஜாயிரீன், சிறந்த ஜிஹாது, அல்லாஹு தாலாவுடைய பாதையில் செய்கின்ற போர்களிலேயே ஆக சிறந்த போர் எது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்பாக, அரசருக்கு முன்பாக சத்தியத்தை சொல்கிறது. நீ பண்ணுறது தப்பு, நீ செய்கிறது அநியாயம், இப்படி அந்த ஆட்சியாளருக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்கிறது சிறந்த ஜிஹாத் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதுவெல்லாம் கிட்டத்தட்ட அரசியல் சார்ந்த பதிவுகள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்போ அடுத்தபடியாக இந்த அரசியலை அல்லாஹ் இவ்வளோ வலியுறுத்த வேண்டும் என்றால் பேஸ் ஒன்று தான். ஒரு தனி மனிதன் மோசனாக இருந்தால் அது அவனோட முடிஞ்சிடும், குறைஞ்சபட்சம் அவனுடைய குடும்பத்தை பாதிக்கும், அவன் சார்ந்து இருக்கின்ற தெருவை பாதிக்கும், மஹல்லாவை பாதிக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளன் மோசமானவனாக இருந்தால், ஒரு ஆட்சியாளன் கெட்டவனாக இருந்தால் அந்த நாடு நாசமாகிவிடும். இந்த உலகத்தை நாசமாக்குவதில் பெரும் பங்கு கெட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். நம்ம வீட்டில் கேஸ் கிடைக்கல, ஏதோ 2 தலைவர் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பெண்மணி விறகு எரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம வீட்டு பெண்மணி பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போர் நடந்து கொண்டு இருக்கு, 2 ஆட்சியாளர்கள் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் வீட்டில் கேஸ் கிடைக்கல? அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு உலகை நாசமாக்குவதில் பெரும் பங்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகமே சிறப்பாக அமையும்.
ஆட்சியாளர்கள் மோசமானதாக இருந்தால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அந்த நாடு மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கின்ற பல நாடுகள் நாசமாகும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய வரலாறு, இன்றைக்கி வரலாறு நிறைய பார்க்கிறோம் இல்லையா? ஃபிரௌனுடைய அநியாயம் கொஞ்சம் நஞ்சமா? ஃபிரௌன் கெட்டவன், அவன் தனிநபராக இருந்திருந்தால் இவ்வளவு அநியாயம் நடந்திருக்காது. லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்றொழித்தான். ஏன் அழிச்சான்? எப்படி அவனால் முடிஞ்சு? அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது. அவனிடத்தில் அதிகாரம், அவன் வெறுமன கெட்டவனாக மட்டும் இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கெட்டவனாக இருந்தான். அதனால தான் இஸ்லாம் கடுமையாக பேசுகிறது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை எதிர்த்து பேசணும், எதிர்த்து சத்தியத்தை சொல்லணும்ண்டு இல்லையா? இத்தாலியுடைய ஃபாசிசம்னு ஒரு தலைப்பு, ஒரு பாடம் இருக்கிறது பாருங்கள். முசோலினியோட வரலாறு, இத்தாலியை நாசமாக்கியதில் பெரும் பங்கு முசோலினிக்கு இருக்கிறது. அந்த முசோலினியுடைய மாணவனாக இருந்தவன் தான் ஹிட்லர். ஹிட்லரை நமக்கு தெரியும், ஜெர்மனியை சுடுகாடாக்கியவன். உலகத்தில் பெரும்பாலான நாடுகளை சுடுகாடாக மாற்றியதில் பெரும் பங்கு ஹிட்லருக்கு இருக்கிறது. கெட்ட ஆட்சியாளன் மிகப்பெரிய தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்துவான். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அமெரிக்காவை ஆட்சி செய்யக்கூடிய அதிபரும் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட பிரதமரும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் தான் வராங்க. 2002 கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கொன்றொழிக்கப்பட்டார்கள் இல்லையா? பாபர் மசூதின் கலவரத்தின் போது இந்தியாவில் பல பிணங்கள் விழுந்தது. இதுவெல்லாம் ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். ஆட்சியாளர்கள் மோசமானவனாக இருந்தால் அந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே தான் அல்லாஹு தாலா அரசியலை பற்றி பேசுகிறான், ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறான். அரசியலும் இஸ்லாமும் வேறுன்னு பிரிக்க முடியாது. பிரித்தோம்னா அது மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுடும். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற வரைக்கும் வெறுமன ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். மெதினாவிற்கு போன பிறகு ரசூலுல்லாஹ் அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய வரலாறுகளை பாருங்கள். முதல் 13 வருஷம் ரசூலுல்லாவுடைய அப்ரோச்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அடுத்த 10 வருஷம் ரசூலுல்லாவுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறான் அல்லாஹு தாலா. அல்லாவே ரசூலுல்லாவை பார்த்து, நபியே நீங்கள் கேளுங்கன்றான். என்ன கேட்கணும்? ரப்பி அத்கில்னி முத்கல சிதிக்கி வஅக்ரிஜ்னி முக்ரிஜ சிதிக்கி வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. பனு இஸ்ராயில் என்ற சூராவுடைய 80வது வசனம். ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செய்கிறாங்கன்னு சொல்கிறத விட அல்லாஹ் அந்த துவா செய்ய சொல்கிறான். என்ன துவா? யா அல்லாஹ், இந்த ஊர்லேருந்து நான் வெளியே வரேன், எனக்கு என்னுடைய வெளியேற்றுதலை நல்லதாகாமல், நான் ஒரு ஊருக்குள்ளே நுழைய போகிறேன், அந்த நுழையுதலை எனக்கு சிறப்பாகமை. மக்காவிலேருந்து வெளியே போகிறேன், நான் வெளியே போகிறது எனக்கு நல்லதாக நான் மதினாவில் நுழைய போகிறேன், அந்த நுழையுதலை நல்லதாக அமை அப்படின்றது மட்டும் இல்லை, வஜ அல்லி மில்லதுன்க சுல்தான நசீரா, எனக்கு உன் புறத்திலிருந்து ஆட்சியை கொடு, அதிகாரத்தை கொடு என்கிறார்கள். சுல்தான் நேரடி பொருள். சுல்தான்னா நமக்கு அரசன்னு சொல்லுவோம். ஆட்சி அதிகாரம் எல்லாமே சுல்தான் பொருள். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரசூலுல்லாஹ் கூட கேட்கல. அல்லாஹ் சொல்கிறான், நபியை என்ற நீங்கள் அதிகாரத்தை கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். சும்மா கேட்டது மட்டும் இல்லை, கேட்டதோடு முடிஞ்சல. ரசூலுல்லாஹ் மதீனாவில் அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார்கள். அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, காரணம் ஒரு நல்ல அரசியல்வாதியின் மூலமாகத்தான் நாட்டு மக்களை செம்மைப்படுத்த முடியும். அதற்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் தனி மனித அழைப்பை விட்டுட்டாங்க. மக்கால வரைக்கும் தான் தனி மனித அழைப்பு. மதினாவுக்கு போன பிறகு தனி மனித அழைப்பு இல்லை. கோத்திரங்கள் அரசர்களுக்கெல்லாம் தபால் போடுகிறார்கள், நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் அதாவது தபால் தாவா செய்கிறார்கள். ஏன்னா இப்போ ரசூலுல்லாஹ் அரசியல் தலைவராகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு செய்தி புரிஞ்சிடுச்சு, ஒரு தலைவர் நேர்வழி பெற்றால் அவனை சுற்றி இருக்கின்ற அவனுடைய குடிமக்கள், அவனை சார்ந்திருப்பவர்கள் எல்லோருமே கூட்டமாக உள்ள வருவாங்க என்பதாக ரசூலுல்லாஹ்க்கு புரிந்தது. தனி மனித தாவாவை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் கோத்திரமாக தலைவர்களுக்கெல்லாம் தாவா செய்த பணியை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ அந்த அடிப்படையில் நல்ல ஆட்சியாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டுடைய இந்த தேசத்துடைய வரமாக இருக்கிறார்கள். கெட்ட ஆட்சியாளர்கள் இந்த தேசத்துடைய சாபமாக இருக்கிறார்கள். இதுதான் பேஸ். நான் இவ்வளோ நேரம் பேசியதுக்கான பேஸ் என்னன்னு சொன்னால், நல்ல ஆட்சியாளர்கள் இந்த நாட்டுடைய இந்த தேசத்துடைய வரம், அல்லாஹு தாலாவுடைய உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அதே ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருந்தால், கெட்டவர்களாக இருந்தால், மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஃபிரௌனை போன்றவர்களாக இருந்தால் அந்த நாட்டுடைய சாபமாகி விடுகிறார்கள். அல்லாஹ் ஒரு மக்களின் மீது நலவை நாட வேண்டும் என்றால் நல்ல ஆட்சியாளர்களை வழங்குகிறான். ஒரு மக்களை அல்லாஹ் வேதனை செய்ய வேண்டும் என்றால், ஒரு மக்களை அல்லாஹ் துன்புறுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் நேரடியாக இறங்குறதில்லை, அவர்கள் மீது கெட்ட ஆட்சியாளர்களை சாட்டி விடுகிறான் என்பதாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக முறையில் நம்முடைய ஓட்டுரிமையின் மூலமாக நம்முடைய ஆட்சியை தீர்மானிப்பதனால நமக்கும் இதில் பெரிய பங்கு இருக்கிறது.
ஒரு மன்னர் ஆட்சியுடைய ரீதியில் அரசர் இறந்துட்டார், அவர் பையன் அரசன் ஆகிட்டார், அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைங்க என்று இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கதை வேறன்னு ஒதுங்கிடலாம். அங்கேயே சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. மன்னர் ஆட்சியிலேயே அப்பா நீ பண்ணுறது தப்புப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா எந்த வழிகேட்டில் இருந்தாரோ அதே வழிகேட்டில் தான் நீ இருக்கிறன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனால் இப்போது ஜனநாயக முறையின் அடிப்படையில் ஓட்டுரிமை வாக்குரிமை என்ற ரீதியில் நமக்கான பொறுப்புகள் இன்னும் அதிகமாகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய வியாழக்கிழமை 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாம் எல்லாம் வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. எஸ்ஐஆர் என்ற ரீதியில் தீவிர சிறப்பு முகாம் என்பதாக சொல்லி நிறைய ஓட்டுகளை கழித்தார்கள். குறிப்பாக நிறைய இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் கழிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மிஞ்சி நம்முடைய பெயர்களெல்லாம் இருக்கிறது. இப்போ நமக்கான பொறுப்புகள் என்ன? ஒரு 2-3 செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் நம்ம போடுகின்ற ஓட்டுகளை பற்றி, அந்த வாக்குகளை பற்றி 4 அம்சங்களுக்கு கீழே இதை கொண்டு வருகிறார்கள். முதலாவது ஷஃபாத், சிபாரிசு செய்வது. 2வது ஷஹாதத், சாட்சி சொல்வது. 3வது வக்காலத்து, நான் ஒரு பொறுப்புதாரியை நியமிப்பது. வக்காலத் என்றால் பொறுப்புதாரி, வக்கீல்னு சொல்கிறோம் இல்லையா? நிக்காவில் பொண்ணுடைய தகப்பனார் வக்கீலாக இருப்பார், அப்போ நான் பொறுப்புதாரி என்னுடைய பிள்ளைக்கு. வக்காலத்து, பொறுப்புதாரியை நியமிப்பது. 4வது அமானத், அமானிதங்களை நிறைவேற்றுவது. நம்ம போடுகின்ற ஓட்டு, நம்ம இப்போ ஒரு பட்டன் அமுக்குறோம் இல்லையா? இந்த பட்டன், இந்த ஓட்டு ஷஃபாத்தாக இருக்குது, ஷஹாதத்தாக இருக்கிறது, வக்காலத்தாக இருக்கிறது, அமானத்தாக இருக்கிறது. இந்த 4 அம்சங்களை உள்ளடக்கியது தான் இன்றைய வாக்குரிமைகளாக இருக்கிறது. ஷஃபாத்னு தெரியும், நம்ம சிபாரிசு செய்கிறோம். இவர் எனக்கு என்னுடைய பகுதியில் பிரதிநிதியாக வந்தால் இவர் ஒரு நல்ல மனிதராக, நல்ல ஆட்சியை இவர் வழங்குவார் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சிபாரிசு செய்கிறோம். ஷஃபாத்தாக இருக்கிறது. குர்ஆனில் இந்த ஷஃபாத் சம்பந்தமாக நிறைய செய்திகள் பேசப்படுகிறது. ஒரே ஒரு செய்தி, நிசா என்ற அத்தியாயத்துடைய 85வது வசனம், அல்லாஹ் பேசுகிறான், மை யஷ்ஃபா ஷஃபாத்தன் ஹசனத்தை யக்குல்லஹு நசீபம் மின்ஹா. யார் ஒருவர் நல்ல நபருக்கு சிபாரிசு செய்கிறாரோ அவர் செய்கின்ற எல்லா நன்மைகளிலும் இவருக்கும் பங்கு வரும். ஒமை யஷ்வ ஷஃபாத்தன் சையத்தை யக்குல்லஹு கிஃப்லு மின்ஹா. யார் ஒரு கெட்ட நபருக்கு சிபாரிசு செய்கிறாரோ அவர் செய்கிற எல்லா பாவத்திலும் இவருக்கு பங்கு வரும். நம்ம ஓட்டு போடுகிறோம் இல்லையா? இவர் நம்ம ஒருத்தர் சிபாரிசு செய்கிறோம். இவர் ஒரு வேலைக்கு சிபாரிசு செய்கிற மாதிரி, நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒருத்தர் வந்து வேலை கேட்குறாரு, நம்முடைய நண்பர் தான் அங்கே எம்டி, நம்ம சொன்ன வேலை கொடுப்பாரு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜி இவன் நல்ல பையன்தான், நம்ம சொந்தக்கார பையன்தான், நம்ம மஹல்லாவுடைய பையன், இவன் வேலை கொடுங்க, நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் சிபாரிசு. நம்ம போடுகின்ற ஓட்டு சிபாரிசு. நம்ம ஒருத்தர் நல்ல நபர்களுக்கு நம்ம சிபாரிசு செய்தோம் என்றால் அவன் செய்கின்ற நலவுகள் எல்லாம் நமக்கும் பங்கு இருக்கிறது. ஒரு கெட்டவனுக்கு நம்ம சிபாரிசு செய்தோம் என்றால் அவன் செய்கின்ற எல்லா பாவங்களிலும் நமக்கும் பங்கு இருக்கிறது. வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா. அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ ஓட்டு போட்டதோட முடிஞ்சிருச்சு நீ வழங்கி கொள்ளாதீங்க. அவன் பண்ணுற எல்லா அநியாயத்திற்கும் உனக்கு ஒரு பங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக நீ சிபாரிசை, கண்டவனுக்கெல்லாம் சிபாரிசு செய்து விடாதே என்பதான் இந்த வசனத்துடைய பொருள். அடுத்தபடியாக ஷஹாதத்துன்னு சொன்னோம். ஷஹாதத் புகாரியுடைய 6919வது செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, பெரும் பாவங்கள் சொல்லிக் கொடுக்கட்டுமா? அக்பருல் கபாயிர், பாவங்கள்லேயே பெரும்பாவங்கள்லேயே பெருசு. கபாயிர்னு பெரும்பாவங்களே ஆகப்பெரியது சொல்லட்டுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதில் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பட்டியல் ஷஹாதத்து ஜூர், கெட்டவர்களுக்கு சாட்சி சொல்வது. அவன் கெட்டவன் தான் தெரிஞ்சுன்னு அவனுக்கு சாட்சி சொல்கிறது. இது பெரும்பாவம் என்பதாக ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். 3 முறை இந்த வார்த்தையை எச்சரித்தார்கள் என்பதாக நம்ம ஷஹாதத்தை பற்றி பார்க்கிறோம். அடுத்தபடியாக வக்காலத், பொறுப்பு நியமிக்கிறது. நம்ம ஒருத்தர் பொறுப்பு சாட்டுறோம். எனக்கு பதிலாக என்னுடைய தொகுதியில் இவர் சிறந்தவராக ஒரு சட்டமன்றத்துக்கு போனால் இவர் எங்களுக்காக நல்ல முறையில் பேசுவார், எங்களுக்கு இவர் பொறுப்புதாரியாக நாங்கள் அனுப்புகிறோம் என்ற ரீதியில் நம்ம ஓட்டளிக்கிறோம் இல்லையா? வக்காலத்தும் கண்டவர்களுக்கெல்லாம் நம்ம வக்கீலாகிவிட மாட்டோம். நம்ம ஒருத்தர் வக்கீலாக நியமிக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போகணுன்னு சொன்னாலே நல்ல ஃபீஸெல்லாம் 2வது, நல்லா வாதாடக்கூடிய நபரா, இவர் சிறந்த வக்கீலா, வாத திறமை இருக்கிறதா, நல்லவராலாம் பார்த்து நம்ம போகிற மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறோம்னு சொன்னால் இவர் உண்மையிலேயே நல்ல மனிதரா, இவர் நமக்கு பொறுப்புதாரியாக இருக்கிற அளவுக்கு இவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 4வதாக அமானிதம் என்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம போடுகின்ற ஓட்டு அமானத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ் யாமருக்கும் அன் துஅதுல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இன்னல்லாஹ் யாமருக்கும் அன் துஅதுல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவுகிறான். என்ன ஏவுகிறான்? அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அமானிதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஈமானோடு சம்பந்தப்பட்டது. லா ஈமான இல்லா பில் அமானா, அமானிதம் இல்லாமல் ஈமான் இல்லை என்பதாக பெருமானார் எச்சரிக்கிறார்கள். எனவே இந்த ஷஹாதத்து, ஷஃபாஅத்து, வக்காலத்து, அமானத் இல்லையா, சிபாரிசு செய்கிறோம், சாட்சி பகர்கிறோம், பொறுப்புதாரியாக நியமிக்கிறோம், அமானிதத்தை நிறைவு செய்கிறோம். இந்த நான்குமே ஒன்றிணைந்ததான் நம்ம போடக்கூடிய வாக்கு என்பது. அதனால் நம்முடைய வாக்குகளை வீணடித்து விடக்கூடாது. ஏதோ பேருக்கு என் பிள்ளை ஒருத்தர் சொன்னால் போய் போட்டோம், இல்லை யார் வந்தால் என்னங்க நம்முடைய ஒரு ஓட்டு. இன்றைக்கி பெரும்பாலான பிரச்சனை என்ன சொன்னால், யார் வந்தால் நம்முடைய ஒரு ஓட்டாங்க தீர்மானிக்குது, அதனால் நம்ம போய் ஓட்டு போட்டோங்க, யாருக்கோ போட்டோம் அப்படின்ற மாதிரியான மனநிலை இருக்கிறதே. இது ஷஹாதத்துடைய சாட்சியில் மோசடி செய்கிற மாதிரி, சிபாரிசில் மோசடி செய்கிற மாதிரி, அமானித மோசடி. இதுவெல்லாம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்குடைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, அது நமக்கான அமானிதம். சில நேரங்கள் இப்படி ஒரு கேள்வி வரலாம், இருக்கிறது எல்லோருமே அயோக்கியர்கள், யாருக்கு போடுறது? என் தொகுதியில் 24 பேர் இருக்கிறாங்க, யார் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, எல்லாருமே கெட்டவர்களாக இருக்கிறார்கள், நான் யாருக்கு ஓட்டு போடுவது என்பதாக ஒரு இயல்பான ஒரு கேள்வி வரலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷெரீஃபுடைய 3560வது செய்தி, ரசூலுல்லாவை பற்றி ஹஸரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, மா ஹுயிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரைன். 2 சாய்ஸ் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டா, இந்த 2ல் எதையாவது தேர்வு செய்யுங்க ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லப்பட்டா, ஹுய்யரன்னு சொன்னால் 2, இப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோப்பா. அத்தா 2 சட்டையை கொண்டு வந்து, இந்த 2 சட்டையில் எந்த சட்டை உனக்கு வேணும்னு கேட்குறாரு இல்லையா, இதுக்கு பேர் ஹுய்யரன்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் இடத்துல 2 விஷயங்கள் ஏதாவது வாய்ப்புகள் சாய்ஸ் கொடுக்கப்பட்டா, விருப்பம் கேட்கப்பட்டால், இல்லா ஆகத ஐசருமா, அந்த 2ல் எது ஆக இலகுவானது, சிரமம் இல்லாதது என்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் அதை தேர்வு செய்வார்கள். இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுவாங்க, இப்போது நம்ம பார்க்குறோம், அரசியல் என்பது அவ்வளோ பரிசுத்தமானவர்கள்லாம் இல்லை, எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்கள் கிடையாது இல்லையா, அல்லாஹ் மறுமையை பற்றி ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி தேர்தல் அரசியல் நிற்பது கிடையாது இல்லையா, மறுமையை மறுத்தவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், அவனுக்கு சத்தியமும் தெரியாது, அசத்தியும் தெரியாது, நல்லதும் கிட்டது கெட்டதும் தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் அரசியல் கட்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம இடத்துல வாக்கு கேட்பவர்களாக வருகிறார்கள். இப்போ இதில் நாம் யாருக்கு தெரிவு செய்வது என்றால், இதில் யார் ஆக குறைவாக, இந்த நபர்களிலேயே ஆக குறைவாக யாரிடத்தில் குறைகள் இருக்கிறதோ, தவறுகள் இருக்கிறதோ, அநியாயம் யாரிடத்தில் மிக குறைவாக இருக்கிறதோ, இவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் அடிப்படையில் எடுப்பார்கள். அடுத்தபடியாக ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்தியாவுடைய வட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளை பிடித்த இந்த ஃபாசிசம் எப்படியாவது தமிழகத்திலும் ஆட்சி அமைக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அதிகமான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். எந்த சூழலிலும் நாம் அதற்கு துணை போபவர்களாக இருக்கக்கூடாது. சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆக பெரிய பிரச்சனை, அருமையான சகோதர பெருமக்களே நல்லா விளங்கி கொள்ளுங்கள், மக்களை பிளவுபடுத்துபவர். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் நிறைய கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஓட்டத்தில் வரலாறுகள் எடுத்து பாருங்கள், நிறைய கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதிகமாக ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறது ஃபிரௌனை. ஃபிரௌன் தான் ஃபிரௌனுடைய மோசமானவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஃபிரௌன் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி, அல்லாஹ்வுடைய அதுவும் எதிரிகளிலேயே ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே ஃபிரௌன் இருந்ததற்கான முக்கியமான காரணம், அவன் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்தான். 2 பெரிய வித்தியாசம். மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்தான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபோதும் கடைசியில் அவர்களை எதிர்த்து இந்தியர்கள் கடுமையான சண்டையிட்ட போது அவன் கையில் எடுத்தது பிளவுவாத அரசியல், மதவாத அரசியல். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனிமைப்படுத்தினான். இந்துக்களுடைய உள்ளங்களில் முஸ்லீம்களை பற்றிய வெறுப்பையும், முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் இந்துக்களை பற்றிய வெறுப்பையும் ஊட்டி மதவெறியாக மாற்றிதான் பல காலங்கள் அவன் ஆட்சி செய்தான் என்பதாக நம்ம பார்க்கப்படுகிறது. இதை தான் ஃபிரௌன் கையில் எடுத்தான். இன்னும் சொல்லப்போனால் ஃபிரௌன் கையில் எடுத்ததை தான் முசோலினி கையில் எடுத்தான், அதை தான் ஹிட்லர் கையில் எடுத்தான், அதை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய தலைவர்களெல்லாம் கையில் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ட்ரம்பும் அதே மைண்ட் செட்டு தான். இந்தியாவுடைய பிரதம மந்திரியுடைய மைண்ட் செட் என்ன, இன்றைக்கி ஃபாசிசத்துடைய மைண்ட் செட் என்ன, வடநாடுகள் எல்லாம் வெளிப்படையாக கேட்கிறார்கள். நீங்கள் 80க்கும் 20க்குமான தேர்தல் என்பதாக வெளிப்படையாக அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். 80% இந்துக்களுக்கும் 20% முஸ்லீம்களுக்குமான இது தேர்தல், அதனால் 80% இருக்கக்கூடிய இந்துக்களாகிய எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்றெல்லாம் இவன் பேசுவதெல்லாம் முழுக்க வெறுப்பு அரசியல். இது முழுக்க வெறுப்பு அரசியல். நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம், வடநாட்டில் நிறைய மாநிலங்கள், கிட்டத்தட்ட அஸ்ஸாம்,
அதே போல் வெஸ்ட் பெங்கால் போன்ற ஒரு 4-5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. எங்கேயும் முஸ்லீம்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. இந்த விருப்ப அரசியல் அவனுக்கு தெரியும், முஸ்லீம்களுடைய கேண்டிடேட்டும் எனக்கு வேண்டாம், முஸ்லீம்களுடைய ஓட்டு எனக்கு வேண்டாம். அவன் டிக்ளேர் செய்கிறான், முஸ்லீம்கள் எனக்கு ஓட்டளிக்க வேண்டியதில்லை, நீ வெறுமனே மைனாரிட்டி 14லேருந்து 15% இருக்கிற, மீதமுள்ள 84% இருக்கிறது, அதில் ஒரு 40 பேர் ஓட்டு போட்டாலே போதும், நாங்கள் ஆட்சி அமர்ந்துடுவோம், அதனால் ஓட்டு எனக்கு வேண்டாம் என்பதாக வெளிப்படையாக பேசுவதெல்லாம் இந்த வெறுப்பு அரசியல் தான், இந்த மதவாத அரசியலை தான். அதைத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அவர்கள் தொடர்ந்து கையிலெடுக்கிறார்கள் இல்லையா? தமிழகத்தில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்த பெரும் அரசியல் கட்சிகள் கூட இவர்களுக்கு கீழே அடிபணிந்து இருக்கிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், மிரட்டி சேர்க்கப்படுகிறார்கள் இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமுதாயத்துடைய நலனைத்தான் நம்ம முன்னிறுத்தணும். என்னுடைய சொந்த விருப்பெல்லாம் ரெண்டாவது. இன்றைக்கி சமுதாயத்துடைய சாபம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லீம் வீட்டில் 4 ஓட்டு இருக்குன்னு சொன்னால் 4 பேர் 4 கட்சிக்கு ஓட்டு போடுகிறான். 4 ஓட்டு இருக்குது. அத்தா ஒரு கட்சிக்கு அபிமானியாக இருக்கிறாரு, அம்மா ஒரு கட்சிக்கு அபிமானியாக இருக்கிறான், பையன் 2 பேர், பையன் பொண்ணு, பையன் ஒரு கட்சியின் மீது அபிமானியாக இருக்கிறான், பொண்ணு ஒரு கட்சியின் மீது அபிமானியாக. ஆனால் நாமெல்லாம் குரான் ஹதீஸை பின்பற்றுகிறோம், ஒரு குடைக்கு கீழே நம்ம இருக்கிறோம், சொல்லிக்கொள்கிறோம். குரான் வழங்கப்பட்ட சமுதாயம் நாங்கள், ஹதீஸ் வழங்கப்பட்ட சமுதாயம் நாங்கள், எங்களுக்கு ஒற்றை தலைமை இருக்கிறது, ஒற்றை கொள்கை இருக்கிறது என்று சொல்லுகின்ற இஸ்லாமிய குடும்பங்களில் தான் இந்த மாதிரியான அசிங்கங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. வடநாடுகளில் மெஜாரிட்டி இந்த ஃபாசிசம் இல்லை, ஆனால் அவன் தான் தொடர்ந்து ஆட்சியை பிடித்து கொண்டு இருக்கிறான். வடநாட்டில் மெஜாரிட்டி அவன்கிட்ட இல்லை, ஆனால் அவன் எப்படி ஆட்சியை பிடிக்கிறான்னு சொன்னால், அவன் வேண்டாம் என்று சொல்பவர்கள்லாம் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள். மதவாத சக்தி வேணாங்க, இந்தியாவிற்கு ஆபத்தானது, மக்களை சரிசமமாக நடத்தணும் என்று பேசுகிறான் இல்லையா? இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவன் 4 இடத்துல நிற்கிறான், 4 பிரிவா 5 பிரிவாக நிற்கிறான். இல்லை மதவாதம் தான் சரி, வெறுப்பு அரசியல் தான் சரி என்று பேசுவன் குறைவாக இருந்தாலும் அவன் ஒரே அணியில் நிற்கிறான், இலகுவாக அவன் வெற்றி பெறுகிறான். நான் செய்தி சொல்ல புரியுதா? ஃபாசிச வேண்டாம், மதவாதம் வேண்டாங்கிறவன் பல அணியாக இருக்கிறான். நீ தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்க, இந்திய ஃபாசிசம் வேண்டாம், மத்திய அரசுடைய பிஜேபியுடைய ஃபாசிசம் வேண்டாம்னு சொல்கிறவன் பல கட்சிகளாக பிரிஞ்சு இருக்கிறான். ஆனால் அவன் ஒரே கட்சியாக இருக்கிறான், அவனுடைய ஓட்டு முழுமையாக அவனுக்கு விழுகிறது. நமக்கு விவரம் தெரியாமல் இவன் நல்லவனாக இருப்பானோ இவனுக்கு வாக்களிக்கிறோம், இவன் யோக்கியனா இவனுக்கு வாக்களிக்கிறோம். நம்முடைய ஓட்டுகள், நம்முடைய அந்த சக்திகள் பிரிந்து கிடைக்கிறது. அல்லாஹ் திருமறையில் சும்மா சொல்ல மாட்டானே, வாத்தசிமும் பிஹபிலில்லாஹி ஜமியா, நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடிங்கள் அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நம்ம கேட்கலாம் இல்லையா? நான் ஏங்க ஒற்றுமையாக இருக்கணும், நான் ஏங்க ஒரு கையில் பிடிக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஜமாத்துலமா ஒரு அறிக்கை கொடுக்குது, நான் ஏங்க அந்த அறிக்கைக்கு பின்பற்றணும், எனக்கு அறிவு இல்லையா, எனக்கு அரசியல் ஞானம் இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கி பேசுவதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட்டு. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? எதை யாரை பின்பற்றணும் நமக்கு தெரியாதா? அல்லாஹ் ஏன் ஒற்றுமையாக இருக்க சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவர் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார், இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். 4 பேருக்கு 4 விதமான கருத்துக்கள் இருக்கும், 4 பேரும் 4 விதமான நபர்களை தேர்வு செய்வோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிலாம் பார்க்காதப்பா, ஒற்றுமையாரு, ஒரு கயிறை பிடி, 4 பேர் சேர்ந்து ஒரு கயிறை பிடி. 4 பேர் 4 கயிறை பிடிச்சா அந்த வண்டி நகராது. 4 பேரும் சேர்ந்து ஒரு கயிறை பிடிச்சிங்கன்னா அந்த வண்டி நகரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஃபாசிசத்தை எதிர்க்கின்ற முகமுடியில் நிறைய பேர் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எல்லோருமே ஃபாசிச எதிர்ப்பாளர்கள் நம்ம விளங்கி கொண்டு இருக்கிறோம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியினிடத்திலுமே ஒரு சில அபிமானிகள் இருக்கலாம். அந்த அபிமானத்தை மையப்படுத்தி நம்முடைய வாக்குகள் அளித்தோம் என்றால் நம்முடைய வாக்குகள் நாசமாகிவிடும். குறிப்பாக நான் கடந்த வாரம் கூட பேசினேன், இன்றைக்கி சமுதாயத்துடைய சாபம், அதை பற்றி பேசினா அதுவும் இன்னொரு 1/2 மணி நேரம் போகும். அவ்வளவு வேதனைகள், வைத்தறிச்சலாக இருக்கிறது. சினிமா நடிகர்கள், சினிமா பிரபலங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய இஸ்லாமிய கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? எந்த விதமான அரசியல் அறிவு இல்லை. ஒரு சினிமா பிரபலம் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், சரி ஹைர், அவரை பின்பற்றுகிறோம் என்றால் இவருக்கு ஏதாவது அரசியல் ஞானம் இருக்கிறதா? இவர் ஏதாவது மக்களுக்காக போராட்டம் செய்திருக்கிறாரா? இவருடைய கொள்கை என்ன? இவர் ஆட்சியில் அமர்ந்தால் இவர் எந்த மாதிரியான நடைமுறைகளை கொண்டு செல்வார் அப்படின்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லை. 20 வருடங்களாக 25 வருடங்களாக நான் ரசித்த ஒரே காரணத்திற்காண்டி நான் அவர்களுக்கு வாக்களிப்பேன் என்பதெல்லாம் மிகப்பெரிய மோசமான சிந்தனை. சிலர் பேசுகிறாங்க, முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று சில வாலிபர்கள் பேசுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் பேசுகிறார்கள். உண்மையில் சொல்கிறேன், வாய்ப்பு கொடுக்கறதுல எங்களுடைய நோக்கம் இல்லை. மண்டியில் அந்த நேசம் பெரிய மிகச்சிருக்கு இல்லையா? பல பேர் நிற்கிறாங்க, பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே.
இல்லையா? பல பேர் நிற்கிறாங்க, பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. ஆனால் இவன் இந்த ரசிக மனப்பான்மை மிகச்சிருக்கனால அது வெளியே சொல்ல முடியாமல் வாய்ப்பு கொடுக்குறோம், புதுசாக வராரு, அவரால் முடியும் என்பதாகலாம் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க, இது பிரியத்துடைய வெளிப்பாடு. பிரியத்துடைய வெளிப்பாடு இஸ்லாமிய குடும்பங்களில் கூட இது விட்டு வைக்கப்படலை. குறிப்பாக முக்கியமாக நாசமானது இஸ்லாமிய குடும்பங்கள். சில வீடியோக்களை பார்த்தோம். திருச்சியிலேயே புர்கா போட்ட வயது வந்த பெண்மணி, அவன் அரசியல் கட்சிக்காரன் மேலே விட்டுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டே வரா, டான்ஸ் ஆடிக்கிட்டே வருதுங்க. வயசு பிள்ளைங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை பேச்சு இல்லை, புர்கா போட்டிருக்கு, நிக்கா பணிஞ்சிருக்கு, டான்ஸ் ஆடிட்டு வருது. நிறைய வீடியோ வருது, திருச்சியிலேயே நிறைய வீடியோ வருது. அவனை பெத்தவன் தாய் தப்பெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், அதாவது இந்த சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளை சினிமா பார்க்க அனுமதித்ததுனால, சினிமாவை நம்ம ஹலாலாக்கியதுனால, அல்லது சினிமாவின் மீது நம்ம கடுமையை காட்டாதனால இது மாதிரியான அசிங்கங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது. சினிமா ஹராம் அங்கேயே காலை உடைச்சிருந்தா நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருந்திருப்பார்கள். பையனோ பொண்ணோ அங்கேயே கைகாலை உடைத்திருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கண்டிச்சிருந்தோம்னு, சினிமா ஹராம், சினிமா மோசம் என்பதாக நம்மையே அங்கேயே நம்முடைய பிள்ளைகளை கண்டித்திருந்தா அந்த சினிமா பிரபலங்களின் பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் போயிருக்காது. நாங்கள் அங்கே அனுமதித்தோம். அந்த பிள்ளை இன்னைக்கு இப்போ தகப்பனை மிரட்டுது, தாயை மிரட்டுது, இவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீனும் ஓட்டு போடணும், உன்னால் என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் வியாக்கியானம் பேசுவதற்கான வெளிப்பாடு என்னவென்றால், நம்ம ஆரம்பத்தில் சினிமாவை அல்லாஹ் பாதுகாக்கணும். அனுமதிக்கலைன்னு சொல்கிறத விட நம்ம அதை கடுமையாக எதிர்ப்பு காட்டவும் இல்லை. தாய் தப்பெல்லாம் சேர்ந்து ஒன்றா தானே படம் பார்க்குறோம். 72 இன்ச்சு டிவியில் நம்ம எல்லாம் ஒன்றா தானே சேர்ந்து படம் பார்க்குறோம். அது ஒரு தவறு, ஒரு ஹராம் அப்படின்ற சிந்தனை கூட நமக்கு இல்லை. நம்முடைய பிள்ளைகள் அப்படியே வளர்கிறாங்க, அப்படியே நடிகளுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார். எல்லாம் பாதுகாக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. மதவாத சக்திகள் திரும்ப ஆட்சிக்கு வந்ததென்றால், அல்லது அவர்கள் வருவதற்கு வேற கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு அளித்து வாக்கு அளித்து அவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கிவிட்டோம் என்றால், அடுத்து அவர்கள் செய்கின்ற எல்லா அநியாயங்களிலும் நமக்கான ஒரு பங்கு இருக்கிறது. வடநாடுகளில் ஒரு முஸ்லீம் நிம்மதியாக வெளியே போய்ட்டு வர முடியாது. ஒரு முஸ்லீம் ஜிப்பா துப்பியை போட்டுட்டு, ஒரு பெண்மணி புர்கா போட்டுட்டு ஒரு நிம்மதியாக ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி வடநாட்டில் சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு அசிங்கங்களை, ஒரு அவலங்களை தமிழகத்தில் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற ரீதியில் ஃபாசிசம் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஃபாசிசத்திற்கு ஓட்டு போட போவர் இல்லை, யார் இங்கே பிஜேபிக்கு ஓட்டு பெறுபவர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் வருவதற்கு காரணமாக நம்ம வேறு நம்முடைய வாக்குகளை, நம்முடைய ஓட்டுகளை நம்ம சிதறடித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போம். அல்லாஹு தாலா சமுதாயத்துடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய நகர்வுகள் அமைத்துக் கொள்வோம். சமுதாயத்துடைய நலன் தான் முதல்ல, என்னுடைய அபிமானம், என்னுடைய பிரியமெல்லாம் இரண்டாவது, முதல்ல சமுதாயம் என்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வருவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆட்சியாளரை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.